Hi there, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Shall we start? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விலாக் பார்த்தீங்கன்னா காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், வீக் டேஸில் தான். ஸோ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே கீரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க விற்கிறதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட இந்த வந்து பாலக்கீரை வந்து 2 கொத்து வாங்கியிருந்தோம், பருப்பு போட்டு பண்ணலாம் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா வீட்டில் எல்லாேருக்கும் வந்து வெங்காயம் போட்டு பொடி தோசை பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வீட்லேயும் ஃப்ரெண்ட் யாரில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் வந்து ஃபுல்லாக மண் இருந்துச்சுல, அந்த பக்கம் செடி மரம்லாம். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்து இந்த மாதிரி நிரப்பிட்டு வேஸ்ட் வாட்டர் டேங்க் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பைப் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட போகிறோம். ஸோ அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஒரு பக்கம் அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. மத்தியானம் லஞ்சும் வந்து சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு பருப்பு கீரை, அப்புறமா வந்து தேங்காய் ஆணம் அண்டு ரசம் இதெல்லாம் தான். ஸோ அவியலும் பண்ணணும். ஸோ சிம்பிளாக லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரைஸும் வடித்து எடுத்துட்டேன். அண்ட் ஒரு பக்கம் வந்து வீட்டோட சைட்லேருந்தே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சைடில் ஜல்லி போட்டுட்ருக்காங்க. அண்டு ஃபியூ டேஸ் முன்னாடி ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வந்து பறிச்சது தான். ஸோ மாமி காலையில் பறித்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் வைக்கிறதுக்கான அந்த செல்ஃப் சோப்பு, அப்புறமா வந்து லூஃபா அண்டு ஷாம்பு எல்லாம் வைக்கிறது மாதிரி 3 அடுக்கு மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லா இருந்து அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். பசங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு நான் மாமி மாமாலாம் வந்து பார்த்துட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டோம். அண்ட் மத்தியானம் சாப்பாடும் சிம்பிளாக முடிச்சாச்சு. அண்ட் மத்தியானம் 2 மணி இருக்கும். ஜல்லியெல்லாம் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டாங்க. இனி பூசுகிற வேலை தான். ஸோ பசங்களும் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட அப்படியே அந்த செட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டேன், அவங்க ஃபிக்ஸ் பண்ணட்டோன்னு. இந்த மாதிரி கொடுக்குறதுனால வந்ததும் டிவி முன்னாடி உட்கார டைம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக அவங்கக்கிட்டே ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துட்டோம். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக மாறி மாறி ஹெல்ப் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு இனிமேல் தான் ஏதாச்சும் செய்யணும். நான் குனாஃபா ரெடி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ இனிமேல் தான் குனாஃபா செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மீன்வேல் அவங்களுக்கு ஏதாச்சும் சிப்ஸ் வந்து சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டே அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வியூ. நான் பாத்ரூமில் செட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா குனாஃபாக்கான டவ், குனாஃபா பண்ணுறதுக்கான டவ். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி பக்கத்துலலாம் கிடைக்காது. இது வந்து என்னோடய சிஸ்டர் இன் லா வந்து அப்ராட் போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். அண்ட் மற்றபடி கேரளாவில் வந்து ட்ரிவாண்ட்ரம் லூலு மாலில் வந்து அவைலபிள் இருக்குது. பெர் பேக் வந்து 1/2 kg 500 ருபீஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து 1/2 kg இருக்கும். ஸோ நமக்கு இப்போ 1/2 kgயும் தேவையில்லை. அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1/2 மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அண்டு 1/2 வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து இது ட்ரை ஆகக்கூடாது. நம்ம திரும்ப என்னைக்கு எடுப்போம்னு தெரியாது. ஒரு 4 டேஸ் கழிச்சு எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/2 ஆஃப் த போர்ஷனை மட்டும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நிறைய அமௌண்ட் வரும். ஸோ அது வந்து வீட்டில் அதிகமாக செலவாகாது. ஸோ 1/2 குவான்டிட்டியில் மட்டும்தான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை லைட்டாக வந்து இந்த மாதிரி கையால் எடுத்து விட்டுட்டு அப்புறமா ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நான் லைட்டாக வந்து பல்ஸ் மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து இந்த ஃபுட் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே நான் வந்து பட்டரும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கையால் பண்ணுற வேலை மிச்சமாகும். பிகாஸ் வந்து இதை கையால் வந்து பட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய வேலை. அதனால நான் வந்து ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 50 கிராம்ஸ் பட்டரை வந்து இந்த 1/2 ஆஃப் த போர்ஷனில் சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு நான் வந்து லைட்டாக இதில் போட்டு ஒரு 2 வாட்டி ஒரு பல்ஸ் மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து உடஞ்சி வரும். அண்டு பட்டரும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான். அதான் வந்து நான் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து அது எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உடையாமல் இந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தால் தான் நமக்கு வந்து அதை தட்டி வந்து குனாஃபா ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு
நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ண போகிறேன். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அலுமினிய தட்டு, அதில் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுறதுக்காகவும் அண்டு நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரே லெவலில் ஈவனாக தட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம ஹாஃப் ஆஃப் த போர்ஷனை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். மீன்வேல் நம்ம பேலன்ஸ் ஹாஃப் வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் அண்ட் இது கூடவே 50 கிராம்ஸ் பட்டரும் போட்டு நான் திரும்பவும் இதே மாதிரி ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுக்க போகிறேன். ஸோ இதுலேயும் வந்து அங்கங்கே இந்த மாதிரி பட்டரை போட்டுட்டு நான் வந்து ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து திரும்ப இதில் லேயர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் குனாஃபா பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 டைப்பில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து க்ரீம் குனாஃபா, இன்னொன்று சீஸ் குனாஃபா. நான் இங்கே வந்து க்ரீம் சீஸ் ப்ளஸ் மொசரல்லா சீஸ் வச்சு தான் நான் வந்து லேயர் பண்ண போகிறேன். இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். மற்றபடி வந்து கார்ன்ஃப்ளவரில் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் ரெடி பண்ணி அந்த மாதிரி லேயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேயர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து மொசரல்லா சீஸ், பீஸாக்கான மொசரல்லா சீஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஃபைனாக துருவி எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் இந்த க்ரீம் சீஸ் பார்த்திங்கன்னா இது ரிக்கோட்டா சீஸ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ரிஃபைன் பண்ண சீஸ்னு. இது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம பாலை திரைய வச்சு வந்து வினிகர் ஊற்றி திரைய வச்சு எடுப்போம்ல, ஸோ அதை அப்படியே வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே அந்த டைம்லேயே கொஞ்சம் ஸ்பூனை வச்சு மசிச்சு இந்த மாதிரி க்ரீமியாக எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் ரிக்கோட்டா சீஸ்னு சொல்லுவாங்க. அது எடுத்து வச்சுருக்கேன் 1 லிட்டர் பாலில் வச்சு. அப்புறமா இங்கே 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு சுகரும் நான் போட்டு இதை வந்து ஜஸ்ட் பாயில் பண்ண வச்சு தனியாக நான் ஆற வைக்க போகிறேன். இது கொஞ்சம் வார்மாகவே இருக்கணும் நம்ம சர்வ் பண்ண டைமில். ஸோ நான் பாயில் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து ஒரு பக்கம் தனியாக எடுத்து நான் மூடி வைக்க போகிறேன். அண்ட் மீன்வேல் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் பண்ணியிருந்தோம்ல, இப்போ வந்து நான் ரெடி பண்ணியிருந்த ரிக்கோட்டா சீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பால் ஏதாவது சேர்த்து கொஞ்சம் க்ரீமி ஆகிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. நான் இங்கே வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு வாட்டி பல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு மேலே நான் மொசரல்லா சீஸையும் துருவி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் அந்த மாதிரி அங்கங்கேயா போட்டுட்டேன். அந்த வீடியோ மட்டும் எப்படியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் எடுக்க தவறிட்டேனா இல்லை வந்து எடுத்ததுக்கப்புறம் டெலிட் ஆச்சான்னு தெரியலை, சாரி. ஸோ இப்போ அதுக்கு மேலே திரும்பவும் நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டிருந்தேன்ல குனாஃபா டவ் பட்டர் போட்டு, ஸோ அந்த ஹாஃப் பேலன்ஸ் இருந்ததை நான் அந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நான் திரும்பவும் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஒரே லெவலில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை ஸ்டவ் டாப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும். அதோட பட்டர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அண்ட் நம்ம இப்போ இதை வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ளிப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் நான் இங்கே நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணதுக்கான ரீசனும் அதுதான். பிகாஸ் நம்ம அது ஒரு பிளேட்டில் ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து இந்த சுகர் சிரப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து லைட்டாக சேர்க்க போகிறேன். ஒரு 2 or 1 ட்ராப் அவ்வளோ போதும். மைல்டான ஒரு ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர் வந்து இந்த குனாஃபாவில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆர் வந்து வெனிலா எசன்ஸ் கூட சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ட்ரெடிஷ்னலாக என்ன எசன்ஸ் சேர்ப்பாங்கன்னு எனக்கு கிளியராக தெரியலை. பட் ரோஸ் எசன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து சரித்து அப்படியே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி நான் திரும்பவும் நான்ஸ்டிக் பேனில் போட்டுட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ அதே மாதிரி ஒரு 6 to 8 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதுவும் ஒரு 8 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ சூப்பராக நம்மளோட குனாஃபா ரெடி ஆயாச்சு. நம்மளோட சுகர் சிரப்பும் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் ரெடி பண்ணியிருந்தால அது கொஞ்சம் வார்மாகவே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி வார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுகர் சிரப்பை எல்லா பக்கமும் வந்து அந்த டவ் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி நிறைய வந்து போர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் பிஸ்தாச்சியோ வந்து பவுட்ரு பண்ணி லைட்டாக க்ரம்ஸ் மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுட்ரை வச்சு லைட்டாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நடுவில் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் இதோட சேர்த்து சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. ஸோ நமக்கு எந்த டிசைனில் போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குனாஃபா வந்து ரெடி ஆயாச்சு.
இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே பெர்ஃபெக்டாக பண்ணிடலாம். பிகாஸ் இதுவும் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ நான் இப்போ திரும்பவும் சுகர் சிரப்பை திருப்பியும் நான் அந்த மாதிரி எல்லா பக்கமும் விட்டுக்கிறேன். அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதாவது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம வந்து பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து லைட்டாக இந்த சுகர் சிரப்பை விட்டு கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிடும்போதும் அந்த ஜூஸியான ஒரு டெக்ஸ்டரோட அவங்க வந்து சாப்பிட முடியும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். அதில் வந்து நம்ம அங்கங்கேயா சீஸ் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சீஸியாகவும் இல்லாமல் மைல்டாக கொஞ்சம் க்ரீமியான சீஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப சீஸியாக வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மொசரல்லா சீஸ் மட்டுமே போட்டு பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் சேர்த்து பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இப்போ நான் இதில் வந்து எடுத்து காமிக்கிறேன் ஸ்பூன் வச்சு. நான் வந்து சொன்னது மாதிரி நான் திரும்பவும் இதில் வந்து சுகர் சிரப் சேர்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஸ்பூனில் எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைட்டாக இதில் ரோஸ் ட்ராப்ஸ் இந்த ரோஸ் எசன்ஸ் ட்ராப்ஸ் விட்டுருக்கோம். ரோஸ் வாட்டர் கூட விட்டுக்கலாம். பிகாஸ் ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டாக தெரியும் நமக்கு அந்த ஃப்ளேவர். ஸோ நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதனால் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சீஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. நான் சொன்னது மாதிரி நான் இதில் வந்து லைட்டாக தான் மொசரல்லா சீஸ் போட்டிருந்தேன். பட் ஆனாலுமே அதோட அந்த சீஸி டெக்ஸ்டரை பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னு. ஸோ இப்போ வந்து பசங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பசங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட ஹோம் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் வந்து இது சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் பசங்க 2 பேரும் வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றத வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சுது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. அண்ட் நஹானுக்கு வந்து சீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ ஃபைனலாக வந்து இங்கே வீட்டோட சைடில் உள்ள ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இது வந்து துணி ஏதாச்சும் எப்போவாச்சும் கழுவுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன துணிக்கல் மாதிரி சைடில் வச்சுருக்கோம். அண்ட் சைடில் வந்து சிலிண்டர் வைக்கிற கேஜும் இருக்குது. ஸோ அதையும் வந்து லைட்டாக கவர் பண்ணி சைடோட அந்த டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி சிலிண்டரை எடுக்கிற மாதிரியான அந்த மாதிரி பூசி விட்டுருக்காங்க. அண்ட் சோப்பு வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வந்து சொல்லியிருந்தால. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதோட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. லூஃபா மாட்டுறதுக்கு அப்புறமா வந்து ப்ரஷ் எல்லாம் போடுறதுக்கான தனி கப்பு மாதிரி அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.